ஜெயிச்சு கொண்டாடினவங்க பல பேர் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறது ஆடாம அசால்ட்டா ஜெயிச்சவங்க. வெல்கம், இது சந்திப்போமா ஆட் சினிமா கேஃபே. இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க ஆடாம ஜெயிச்சவங்க டீம் அண்ட் டைரக்டர் பத்ரி சார், நடிகர் கருணாகரன் அண்ட் பாலாஜி இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க. உங்களோட ஆடாம ஜெயிச்சவங்க டீம் பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். ஆடாம ஜெயிச்சோம்டா என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா எனக்கு யாரெல்லாம் க்ளோஸ் டு மை ஹார்ட்டோ அவங்க எல்லாரோடையும் இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணேன். எஸ்பெஷலி கருணாகரன், பாபி, பாலாஜி, நரேன், ரவிக்குமார் சார் அப்படின்னு பார்த்தா டீம் ரொம்ப பெருசு. ஃபீமேல் லீட்ல பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி, வெரி குட் ஆக்ட்ரஸ். ரொம்ப தமிழ்ல வந்து தமிழ் பேச தெரிந்த நடிகைகள்ல மிகச்சிறந்த நடிகை. ஸோ இப்படி பார்த்தா அந்த டீம் வந்து ஒரு பெரிய டீம், செம்ம ஜாலியான பசங்க. எல்லாருக்குமே ஹியூமர் சென்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நடிகரா மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்ட்லயும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பெரிய லெவல்ல இருந்தது. பிளஸ் இந்த படத்துக்கு டயலாக் எழுதுனது வந்து சிவா, ஹீரோ சிவா. ஸோ அவருடைய ஹியூமர் சென்ஸ், காமெடி டைமிங்ஸ் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி இந்த டீம் ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருந்ததுனால தான் எங்களால ஜெயிக்க முடிஞ்சது. அது டோட்டலாவே சினிமா வந்து ஒரு டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க. இந்த படம் டீமோட ஒர்க் தான். நான் சும்மா அப்படி மேஸ்திரி மாதிரி நின்று வேடிக்கை பார்த்தேன், அதோட அவ்வளவுதான். ஓகே சார், இப்போ வந்து கருணாகரன் சாருக்கு ரொம்ப நாளா வந்து காமெடி அந்த மாதிரி ஜானரியே போயிட்டு இருந்த ஒரு ரொமான்ஸ் அப்படிங்கறது மேஜர் கொஸ்டின் இந்த படத்துல இருந்திருக்கு. சோ அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ரொம்ப டஃபா இருந்ததா இல்ல ஈஸியா இருந்ததா? இல்ல, டஃபா ஹேண்டில் பண்ணிருக்கீங்கிறது பார்த்தாலே தெரியுது. சோ ஆமா, கண்டிப்பா அது வந்து ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நலன், கார்த்திக் சுப்ராஜ் படத்துலலாம் ஹீரோயின் கால் ஷீட் இருக்கிற அன்னைக்கு எனக்கு ஷூட் கூட இருக்காது. அந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப திடீர்னு ஒரு ரொமான்ஸ் அப்படின்னு கஷ்டமா இருந்தது. பட் விஜயலட்சுமி பீங் அ சீனியர் டு மீ அண்ட் அவங்களோட கோஆபரேஷன் இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் மல்டிபிள் டெக்ஸ் போகும்போது கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும். நம்ம மல்டிபிள் டெக்ஸ்லாம் எடுக்கிறோமே ஒழுங்கா வரலையே அப்படின்ட்டு, நோ கூல் அப்படின்ட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் பூஸ்ட் பண்ணாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் சேலஞ்சிங்கா இருந்தது கண்டிப்பா. இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணும்போதே இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டீங்க சார். அண்ட் பாலாஜி, tell us about your role. இந்த படத்துல நீங்க கேஷுவலா நடிப்பீங்க தெரியும். இந்த படத்துல எந்த அளவுக்கு how did you think you handle? இந்த படத்துல கேஷுவலா நடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. அப்படி நடிச்சா ரொம்ப கேஷுவாலிட்டியில தான் போய் நிற்கும். ஆனா கொஞ்சம் எனக்கு இந்த ரோல் ரொம்ப பிடிச்சதுக்கு ரீசன், மேஜர் ரீசன் வாஸ் இது வரைக்கும் ஐ கேன் பெட் மை பாட்டம் டாலர், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே பண்ணாத ஒரு ரோல் இருக்கு, ஒரு கிரிக்கெட் புக்கி அப்படின்றது. ஏன்னா இது வரைக்கும் அந்த ரெஃபரன்ஸே இல்லாத ஒரு ரோல். ஸோ இட் வாஸ் மேஜர் ஃபன் அந்த கேரக்டர் பண்ணும். ஏன்னா நிறைய லைவ் லொகேஷன் ஷூட் பண்ணதுனால ரொம்ப ஜாலியா இருந்தது. ஏன்னா வெயில் எல்லாம் கோட்டெல்லாம் போட்டு ஓட விட்டார் பத்ரி சார். பாலாஜி ரொம்ப தேங்க்ஸ் பாலாஜி. என்னன்னா பழைய பாடல்லாம் இருக்கும், கம்பர் வந்து இதை எழுதினாரு அப்படின்வாங்க. அவரு அதுக்கு வந்து அர்த்தம் சொல்றவங்க வந்து ஒரு 10-15 அர்த்தம் சொல்லுவாங்க. நமக்கு அப்படியே பிரமிப்பா இருக்கும், ஓ இதெல்லாம் எப்படியாருன்னு. ஆக்சுவலி கம்பர் அதெல்லாம் நினைச்சு எழுதிருக்க மாட்டாரு, அவர் வேற ஏதோ ஒன்று நினைச்சு எழுதிருப்பாரு. அடுத்து வரவங்க அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை காமிக்கிறதுக்காக நிறைய இன்டர்பிரேட் பண்ணுவாங்கல்ல. அது மாதிரி நான் எழுதும் போது இதெல்லாம் பேரன்பு, பெருங்கோபம்லாம் சத்தியமா என் மைண்ட்ல இல்லவே இல்ல. பாலாஜி வந்து நிறைய இது மட்டும் வந்தது, அவ்வளவுதான். பில்டப் கொஞ்சம் ஓவரா இருக்கு. இல்ல, நீங்க படம் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த கேரக்டர் எல்லாத்துலயுமே கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கா தான் இருக்கும். சோ அது ரொம்ப ஜாலியா இருந்தது பண்ணும்போது. அதே மாதிரி பாலாஜியை புக் பண்ணிட்டு இந்த ரோல் கிரிக்கெட் புக்கி அப்படின்னு சொன்னோன்னே, ஆனா இது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு. எப்படி பண்ணலாம், ஒரு புக்கினா எப்படி இருப்பான்னா, அதுக்கு நான் என்ன புக்கிட்ட கொண்டு போய் உனக்கு காட்டவா முடியும், புக்கி கொடுத்து பார்த்தா சொல்ல முடியும். புக்கினா அவன் மனுஷன் மாதிரி தான்டா இருப்பான், அவனுக்கு 2 கை இருக்கும், 2 கால் இருக்கும். கருணா, நீங்க சொல்லுங்க, இப்ப இருக்க ரசிகர்கள் இன்டெலெக்சுவல் காமெடின்னு ஒண்ணு இருக்கு, சூப்பர் மொக்க காமெடின்னு ஒண்ணு இருக்கு, எது அதிகமா ரசிக்கிறாங்க? ஆக்சுவலா ஒன்றும் இல்ல, காமெடி மக்களுக்கு சிரிக்க வச்சிருச்சுன்னா அது காமெடி. அது இன்டெலிஜென்ட் மொக்கங்கிறது ஒரு டிஃபரன்ஸே இல்ல. ஆடியன்ஸ் பிடிச்சி போச்சுன்னா அது ரொம்ப சிம்பிளான இன்சிடென்ட்ஸா கூட இருக்கலாம். சோ அவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா போதும். ஓகே, இந்த படத்துல மேஜர் உங்களோட சைடு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க காமெடி லைன்ஸ்ல? இந்த இடத்துல நிறைய இடத்துல டயலாக் ஓரியன்டும் இருக்கு, நிறைய இடத்துல சைலண்ட் அந்த இன்ட்ரோகேஷன் சீன்ல எல்லாம் நான் ஒன்னும் பண்ண வேணாம்னாரு. சோ அதுதான் ரெக்யர்மெண்ட் ஆச்சு டைரக்டர் இருக்காருன்னா, நான் என்ன பண்ணணும், நீ ஒன்னும் பண்ணாம இரு, அது போதும் அப்படின்னு. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் சில பேருக்கு வந்து கடவுள் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருப்பான். அது மாதிரி கருணாகரனுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் வந்து அவருடைய கண். அந்த கண்ணு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதுவுமே பண்ணணும், அந்த கண்ணை பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். அவர் ஒரு டிபிக்கலான ஒரு மொழிப்பாரு, அந்த மொழி ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்து. நான் சொன்னேன் இன்டராக்ஷன்ல அந்த கண்ணு மட்டும் நீ பாத்துட்டே இருக்கறனா அப்படின்னா, மானிட்டர் வந்து முடிஞ்சோன்னு சொன்னேன், பார்க்கறனா அந்த கண்ணு வந்து தெரியாதுன்னு ஒரு கண்ணு சொல்லுது, தெரியும்னு ஒரு கண்ணு. உண்மை என்னன்னா கண்ணு ஒழுங்கா தெரியாதா, கண்ணாடி போட்டேன். வண்டர்ஃபுல். சோ இப்போ ஒரு பிசிக்கல் அப்பியரன்சஸ் வச்சு காமெடி அப்படின்றது இல்லாம இந்த படத்துல மேஜர் போர்ஷன் வேற என்ன சொல்றீங்க அபார்ட் ஃப்ரம் காமெடி? அபார்ட் ஃப்ரம் காமெடி இதுல வந்து என்னன்னா, ஒரு கிரிக்கெட் பெட்டிங், கிரிக்கெட் சூதாட்டம்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம வந்து சினிமானா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறோம், ஒரு டயலாக் எழுதுறோம், ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு நடிக்க வைக்கிறோம், ஷூட் பண்றோம், அதை படமா போட்டு காட்டுறோம்.
இன்னைக்கு கிட்டத்தட்ட கிரிக்கெட் மேட்சும் அதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு தான் வந்துருச்சு. ஏன்னா முதல் நாளே வந்து எத்தனாவது ஓவர்ல யார் அவுட் ஆகணும், யார் டாஸ் வின் பண்ணணும், யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கணும், யார் தோக்கணும், யார் ஜெயிக்கணும், இதெல்லாமே யாரோ ஒருத்தவங்க எழுதிடுறாங்க. அது எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து எழுதிட்டு அதுதான் நடக்குது. மறுநாள் வந்து அது லைவா நடக்குது. இப்ப நாங்க ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போட்டு காட்டுறோம், அவங்க எடிட் பண்ணாம லைவ்ல ஒரு சினிமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டோம். இன்னொன்னு நிறைய பேருக்கு வந்து என்னன்னா பேப்பர்ல படிக்கிறாங்களே ஒழிய கிரிக்கெட் சூதாட்டம் இவரை மாட்டினார் அவர் மாட்டினார்ன்ற மாதிரி படிக்கிறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, இவங்க எப்படி ஆபரேட் பண்றாங்க, இந்த புக்கீஸ் எல்லாம் எப்படி ஆபரேட் பண்றாங்க, அவங்க எப்படி ஒரு கிரிக்கெட் பவுலரை வந்து தன் இதுக்கு கொண்டு வராங்க, வலைக்குள்ள கொண்டு வராங்க, அவங்களுடைய பணம் எப்படி எப்படி எல்லாம் டிரான்சாக்சன் ஆகி மாறுது, இதை வந்து யாருமே டீடைலா சொல்லல, யாருக்குமே டீடைலா தெரியல. சோ அந்த ஒரு ஏரியாவை காமிக்கணும், ஸ்டேடியத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயங்களையும் நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நினைச்சோம். நல்ல சக்சஸ்ஃபுல்லா அதுவும் நல்ல டீடைல்ல வந்திருக்கு. கருணா, tell us about your heroine. விஜயலட்சுமி ஃபர்ஸ்ட் 2 days இட் வாஸ் என்ன சொல்றது, கொஞ்சம் எனக்கு நர்வஸ்னஸ் இருக்கும். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினோட ஒர்க் பண்ணுறோம். ஸோ அவங்க ஷி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் வெரி லைவ்லி. நம்ம இன்டர்வியூஸ் எல்லாம் பாக்குற மாதிரி தான் அவங்க செட்லயும். அட் த சேம் டைம் வென் இட் கம்ஸ் டு ஆக்டிங், டப்பிங்ல பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைரக்டர் சொன்ன வார்த்தை தான், ஷி ஹஸ் டன் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. ஏன்னா ஐ ஆல்வேஸ் டப்பிங் போகும்போதே நான் என்ன ஃபர்ஸ்ட் பயங்கரமா கவனிப்பேன், எப்படி பண்ணிருக்கோம், எங்கெங்கெல்லாம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அதை கவனிப்பேன். அடுத்து யாரெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்களோ அதை பார்த்துட்டு நான் ஐ ஷேர் இட் வித் தெம் அண்ட் வித் டைரக்டர். ஸோ அதுல எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அவங்க இந்த இட்லி கடை ரோல் வந்து சீரியஸா அவ்வளோ கேஷுவலா ஒரு இட்லி கடைக்கார பொண்ணாவே ஒரு ஷி லிவ் தட் ரோல். ஸோ ஃபண்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ் அண்ட் குட் டான்சர். அட் த சேம் டைம் இந்த தெரியல அந்த பந்தா ஐயோ என்னது அவருக்கு ரொமான்ஸ் வரல ஹவ் டு வெயிட் அந்த மாதிரி அந்த பந்தாலாம் இல்ல. So it was very good working with Vijayalakshmi. Wonderful. And director sir, நீங்க அப்ரிஷியேட் பண்ணீங்களா? யாரை நீங்க அதிகமா அப்ரிஷியேட் பண்ணது செட்ல? செட்ல எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்ட். கருணாகரன், பாபி, பாலாஜி, விஜயலட்சுமி எல்லாருமே அவங்கவுங்க ரோல அவங்கவுங்க கரெக்டா பண்ணாங்க. எப்பவுமே அந்த நம்ம கேஸ்ட் பண்றதே கரெக்டா கேஸ்ட் பண்றோம்னா அதுவே படத்தினுடைய சக்சஸ்க்கு வந்து ஒரு பெரிய அஸ்திவாரமா அமையும். சோ இவங்க இந்த ரோல் வந்து கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, இவங்க இதுல ஸ்கோர் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம வந்து கேஸ்ட் பண்றோம். அந்த என்னுடைய அந்த நம்பிக்கைக்கு வந்து எல்லாருமே ஜஸ்டிஃபை பண்ணிருந்தாங்க. சோ இதுல வந்து எனக்கு இவங்க பிடிக்கும் அவங்க பிடிக்கும்ங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க எல்லாருமே. படம் பார்த்து எல்லாருமே ஃபீல் பண்றதுதான். இந்த படத்துல என்னன்னா ஸ்கிரீன் பிளே அமைஞ்சது. அதை எழுதும்போது என்னன்னா ஒரு சின்ன கேரக்டர் யாராவது ஒரு சீன் வர கேரக்டரா இருந்தா கூட அந்த கேரக்டரும் ஜனங்களுக்கு ஒரு சிரிப்பை கொண்டு வந்து ஒரு கைத்தட்டல் வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி கதை அமைஞ்சது. சோ அதனால எல்லாருமே அவங்களுடைய தி பெஸ்ட்டை வந்து வெளியில கொடுக்க முடிஞ்சது. Wonderful. And Balaji, you tell us, இந்த படத்துக்கு apart from the script and the heavy casting எது வந்து ஒரு பக்கபலம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பக்கபலம் நாங்க எல்லாருமே யுனானிமஸா படம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணது இந்த படத்தோடைய மியூசிக் டன் பை ஷான் ரோல்டன். பாட்டு ஏற்கனவே வந்து the promo song was a very major hit and it became so big in Adri sir, இன்னும் இம்பார்ட்டன்டான क्वेश्चन, இது சீரியஸ் क्वेश्चन தான். இப்போ இது புக்கீஸ பத்தி தெரியாது நமக்கு, அண்ட் இந்த படம் வந்து வெளியில ரொம்ப அப்பட்டமா பேசப்படாத ஒரு விஷயத்தை பத்தி எடுக்கிறீங்க நீங்க, அதுவும் மேட்ச் பிக்சிங் கிரிக்கெட் போது ரிசர்ச் ஒர்க் அப்படிங்கும்போது how difficult was it? ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா யாருமே இதை பிராங்கா ஒத்துக்க போறது கிடையாது நான் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மூலமா அவங்க கிளையண்டோட ஃப்ரெண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகி இது சினிமா எடுக்க போறேன்லாம் சொல்லாம கொஞ்சம் கேட்டோம். அவங்க இருந்து நல்ல ஒரு கரண்ட் இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சது. அது வந்து என்னன்னா மெயினா பாத்தீங்கன்னா அந்த படத்துல கிரிக்கெட், அந்த கிரிக்கெட்டை சார்ந்து நடக்கிற விஷயம்ங்கிறது வந்து ஒரு பேக் டிராப்பா இருந்தாலும் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு த காமெடி. இது வந்து ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டைனரா ஒரு குழந்தைங்களோட ஒரு ஃபேமிலி உள்ள வந்து படம் பார்த்து ஒரு 2 hours ஜாலியா என்ஜாய் பண்ற ஒரு கமர்ஷியல் பிலிமா பண்ணணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். அந்த படத்துக்கு ஒரு கண்டென்ட் புதுசா தேவைப்பட்ட போது நாங்க கையில் எடுத்துக்கிட்ட விஷயம் கிரிக்கெட். அந்த கிரிக்கெட்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மோர் காமெடி, மோர் ஃபன், மோர் ஜாலி என்டர்டைன்மெண்டா பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ வந்து கருணாவை நீங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? குட் ஆக்டராவா, இல்ல குட் காமெடினா, இல்ல வந்து குட் ஹீரோ இன் ரொமான்ஸ் அப்படி சொல்லுவீங்களா? நீங்க அதாவது நவரசத்துல எல்லா ரசமும் பர்ஃபெக்டா வர ஒரே ஹீரோ கருணாகரன் தான். அவர மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் நீங்க வந்து பார்க்கவே முடியாது. ஆக்சுவலி என்னுடைய படம் நாங்க இதுல ஷூட் பண்ணோம், கலகலப்புன்னு ஒரு படம் ஷூட் பண்ணோம் சுந்தர் சார் டைரக்ஷன்ல. நான் டைலாக் எழுதினேன். அந்த படத்துல தான் கருணா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அறிமுகமாகி எங்க கூட ஒர்க் பண்ணாரு. சிவா கூட ஆடியோ லான்ச்ல இந்த பத்தி சொல்லியிருப்பாரு. மறுநாள் வந்து என்னன்னா இவர் வந்து ஒரு பேர் பாடியோட இருக்கிற மாதிரி ஒரு சீன், ஒரு ஒரு லேடி
பாடியோட இருக்கிற மாதிரி ஒரு சீன். நான் சொல்லிட்டேன் கர்ணா நாளைக்கு பேர் பாடியோட இருக்கணும்னு. உடனே போயிட்டாரு முதல் நாள் மத்தியானமே. எங்க கருணாகரன் நாங்க லாட்ஜில எல்லாம் தேடிட்டு இருக்கிறோம். பார்த்தா மொட்டை மாடியில தம்பிள்ஸ் தண்டாலாம் போட்டு எடுத்து செஸ்ட் கிஸ்டெல்லாம் டைட் டாக்கி முறுக்கி அப்படி வச்சுட்டு இருந்தாரு. என்ன கர்ணா அப்படின்னு. இல்ல சார் பேர் பாடியோட வந்தா நேச்சுரலி சல்மான் கான் ஷாருக் கான் அந்த மாதிரி சிக்ஸ் பேக் இமீடியட்டா கொண்டு வர முடியல, நீங்க டக்குன்னு ஒரே நாள்ல சொல்லிட்டீங்க, அட்லீஸ்ட் அந்த கட்ஸ் ஆவது கொண்டு வரணும்ல, அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி படம் கடைசியா எடிட் பண்ணும்போது ஃபுட்டேஜ்ல அந்த ஷார்ட் போயிடுச்சு. அதை ஈடுகட்டுற விதமா அடுத்த படத்துல கர்ணாவுடைய சிக்ஸ் பேக்கோட ஒரு இது பண்ணோம்னு சொன்னா 6 daysல 6 பேக் கொண்டு வந்துருவாரு. அதுதான் கர்ணாவோட டெடிகேஷன். அந்த கேரக்டர் அதுக்காக இன்வால்வ் பண்ணி பண்றதுங்கிறது இருக்குல்ல. கருணாகரன் மாதிரி ஒரு ஆக்டர் நீங்க இல்ல, அந்த டெடிகேஷன்ல இன்னொன்று இருக்கு. இந்த படத்துல வந்து கர்ணா இஸ் a கால் டாக்ஸி டிரைவர். சோ இந்த படம் கமிட் பண்ணும்போது உண்மையிலே என்னன்னா கர்ணாக்கு வந்து டிரைவிங் தெரியாது. ஓகே, அப்புறம் பத்ரி சார் வந்து ஷூட்டிங் இன்னொரு 4 நாள் இருக்கும்போது கர்ணாக்கு போன் பண்ணிருக்காரு. கர்ணா போனே எடுக்கல. பத்ரி சார் வந்து இன்னும் போனே எடுக்கல, என்ன பிரச்சனை. அதுக்கப்புறம் ஈவினிங் திருப்பி கர்ணா கால்ட் ஹிம் பேக், சாரி நான் டிரைவிங் கிளாஸ்ல இருந்தேன். அட பாவி உனக்கு டிரைவிங் தெரியாதா? பட் ஸ்டில் ஹி somehow managed. அண்ட் கர்ணாவுடைய டிரைவிங் கோச் யாருன்னா பாபி. வாவ். சோ பாபியோடைய ட்ரைனிங்ல வந்து கர்ணா மவுண்ட் ரோட் ஃபுல்லா வந்து காத்து எல்லாம் பண்ற லெவலுக்கு கார் எல்லாம் ஓட்டி. சார் எவ்வளவு பேர் சார் பயமுறுத்தி பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் ஏத்தி அந்த மாதிரி இல்ல ஆக்சுவலா என்னாச்சு, ஒரு 2 days கேப் கிடைச்சது. அப்ப மிடில் ஆஃப் சம் அதர் 2 shootings. சோ ஒரு பர்சனல் கோச் வச்சுட்டு ஒரு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு, வந்து நான் ரொம்ப கேஷுவலா சின்ன வண்டி தானே ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சா, என்ன வண்டி சார் அப்படின்னா இன்னுவா அப்படின்னாரு. யூ அப்படின்னா. இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஷாட்டே ராதாரவி சாரோட அக்கார்ட் ஹோட்டல் ஏத்தாப்புல எங்க சப்வே இல்ல சாரி ஃபிளைஓவர் இங்க நிறுத்திட்டு ஓட்டணும் அப்படின்னாங்க. பயங்கர டென்ஷன். முன்னாடி கேமரா மவுண்ட் ஆயிருக்கு, ரோடு இவ்வளவுலாம் தெரியுது. இதெல்லாம் முடிஞ்சு வண்டியில உட்காந்து ஓட்டிடலாண்டான்னு அப்படி போனா கியர் தெரியல, லைட்ஸ் ஃபுல்லா மேல வச்சுட்டாங்க. கியர் உள்ள தேடிட்டு இருக்கேன். அப்பதான் அவர் சொன்னாரு, ஏன் கண்டு பயப்படாம ஓட்டு அப்படின்னாரு. எனக்கு பயமா டென்ஷன். அதுல வர கேமராமேன் சேஃப்டிக்கு 1 more அப்படின்வாங்க. 1 more போனாதான் சேஃப்டியே இல்ல அப்படின்ட்டு அந்த டிராபிக் எல்லாம் மேனேஜ் பண்ணி பட் ஐ மேனேஜ்ட். ஓகே சார், கார் ஓட்டுறதெல்லாம் பெரிய விஷயமா. அந்த ரொமான்ஸ் சீனுக்கு நம்ம வருவோம். அந்த பாட்டுல ரொமான்ஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாட்டுல நீங்க ரொமான்ஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க ஏன் சார் ஒரு பாவப்பட்ட ஜீவன் ரொமான்ஸ் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கும்போது 4 தேவதை வேற நீங்க கூப்பிட்டு ஆட விட்டா அவங்க எப்படி சார் ஃபீல் பண்ணுவாங்க? இல்ல ஆக்சுவலி என்னன்னா, அந்த சாங்லயும் இவங்க 2 பேருக்குள்ள லவ் ஜெனரேட் ஆறதே ஒரு காமெடியான ஒரு கண்டிஷன்ல தான் 2 பேருக்கும் லவ் ஒத்து போகும் ஹீரோ ஹீரோயினுக்கு. சோ அந்த சாங்கும் கொஞ்சம் மாண்டேஜஸ் எல்லாமே கொஞ்சம் காமெடியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். சோ 80s வந்த தேவதைகள் இருக்கு இல்லையா, பாரதிராஜா சார் படத்துல வெள்ளை ட்ரெஸ் போட்டு தேவதைகள் இருப்பாங்க. அதுல ஒரு 8 தேவதை வர வச்சு அவங்களும் பேமெண்ட்டுக்காக தான் ஆடுறாங்க. இல்ல அதே தேவதை வர முடியும், அவங்களாம் பாட்டி ஆயிட்டாங்க. இது தேவதையினுடைய பேத்தி தேவதை, அடுத்த ஜெனரேஷன், யங் ஜெனரேஷன். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த தேவதைகளுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குற மாதிரி வச்சு, அது டோட்டலி ஷெரீப் மாஸ்டருடைய ஐடியா. அந்த சாங் கொரியோகிராஃப் பண்ணது வந்து ஷெரீப் அவருடைய ஐடியா. அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, பார்க்கும்போது நல்லா ஜாலியா இருந்தது. பாலாஜி யூ டெல் அஸ், இப்போ வந்து ஒரு மேஜர் கிரிக்கெட் ஃபேனா நீங்க? மேஜர் கிரிக்கெட் பிளேயரும் கூட. ஓகே, ஹவ் டஸ் இட் ஃபீல் இந்த மாதிரி புக்கியா நீங்களே நடிக்கும் பொழுது? டஸ் இட் ஹர்ட் ஆர் இல்ல இது வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும் நல்ல விஷயம் தான்? எனக்கு ஆக்சுவலா ஐ ஹெயில் ஃப்ரம் அ கிரிக்கெட்டிங் ஃபேமிலி. ஸோ என் அங்கிள்லாம் வந்து ஹைதராபாத்ல கேப்டனாவே இருந்திருக்காரு. ஸோ அந்த லெவல்ல தான் என் ஃபேமிலியில கிரிக்கெட் இருந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் பிக்சிங் சொல்லிட்டு இந்த ஹன்சி குரோனி மாட்டினார் தெரியுமா, அப்போ எல்லாம் இன்ஃபேக்ட் ஆஸ் அ ஃபேன் ஐ வாஸ் லெட் டவுன். நம்ம இத்தனை நாள் பார்த்துட்டு கிரிக்கெட் வந்து தப்பா இருந்திருக்கு அப்படின்னு நிஜமாவே அந்த ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அதை பத்தி பெரிய ஆர்டிகல்ஸ்லாம் வந்த போது கொஞ்ச நாள் கிரிக்கெட் உண்மையிலே சொல்லுங்க, நிஜமா நான் கிரிக்கெட்டே பார்க்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, எது எப்படி நடந்தாலும் பிக்ஸ் பண்ணா கூட மேட்ச் நல்லா தானே இருக்கு அப்படின்னு ஒரு சாதாரண ஃபேனுடைய மனநிலை. பரவாயில்ல இது நல்லா தான் இருக்கு, பிக்ஸ் பண்ணா கூட பரவாயில்லடா, ஒரு 20 ஓவர் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அது பண்ணும்போது பட் ஒரு புக்கியை பத்தி இந்த படத்துல வந்து என்ன ஒரு பியூட்டினா, ஒரு மேட்ச் எப்படி பிக்ஸ் பண்றாங்கன்றது ரொம்ப லேமன் சாதாரண ஒருத்தர் கூட திடீர்னு வந்து மேட்ச் பிக்சிங்னா, ஏன்னா நிறைய பேருக்கு மேட்ச் பிக்சிங்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது. சும்மா காசு வாங்கிட்டான், பிளேயர் ஒருத்தன் அவுட் ஆயிட்டானா காசு வாங்கிட்டான், டிஃபென்ஸ் வைக்கிறானா காசு வாங்கிட்டான், அவன் சும்மா பாவம் அன்னைக்கு காலையில எங்கேயோ இந்த இடத்துல ஷேவ் பண்ணும்போது கட் ஆயிருக்கும், இப்படி இப்படின்னு இருப்பான், சைன் பண்றான், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கு, ஆனா உண்மையிலே பின்னாடி என்ன நடக்குதுன்னு. பத்ரி சார், இந்த காஸ்ட் பத்தி நீங்க சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்கும்போது அடிஷனல் ஷீட் வேணும் போல இருந்தது, அவ்வளவு பேர் சொன்னீங்க. ரவிக்குமார் சார், ராதா ரவி சார், இப்போ வந்து ஹீரோஸே வந்து ஹீரோ இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, கூட வந்து காப்பாத்தர் நடிக்கிறாங்க, நிறைய ரோல்ஸ் ஹேண்டில் பண்ணீங்க, நிறைய பேரை ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. வாஸ் இட் டிஃபிகல்ட் ஆர் அதுவும் வந்து கண்டிப்பா ஒரு ஆட்ரிபியூட், சக்சஸ் ஆட்ரிபியூட் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
இல்ல ஆக்சுவலி என்னன்னா ஒரு என்ன பண்ண போறோம், என்ன எடுக்க போறோம், இந்த படத்துக்கு என்ன வேணும், எவ்வளவு இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே டிஃபிகல்ட் கிடையாது. எவ்வளவு பேரை வச்சு வேணா எடுக்கலாம். ஏன்னா இந்த சீன்ல அவங்கவுங்க இதை பண்ண போறாங்கிறது இருக்கு இல்லையா, நம்ம முதல்ல அதுல பிக்ஸ் ஆயிடணும். அதுல ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை சீனே அமையல, வந்துட்டாங்க ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க, என்ன பண்ண போறோம்னே தெரியல, கருணா ரவிக்குமார் சார் வந்துட்டாரு, ஏதாவது நீங்களே பேசி ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி இருக்குல்ல, இல்ல என்ன பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருந்தா தான் நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். சோ ஒரு பக்கா பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி அப்படின்னும் போது நமக்கு ஒரு முதல்ல அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு தைரியம் ஆயிடுது, ஒரு பக்க பலம் ஆயிடுது. சோ அதனால காஸ்ட் ஹேண்டில் பண்றது, இவ்வளவு நட்சத்திர பட்டாளங்களை ஹேண்டில் பண்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. இன்னொன்னு என்னன்னா, அடிப்படையில் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். கருணாவும் பாபியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, கருணா பாலாஜி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, விஜய் இவங்க எல்லாருக்கும் நல்ல ஃப்ரெண்டு, நரேன் வந்து இவங்களோட ஒரு பிரதர் மாதிரி பழகினாரு, ரவி சார் வந்து ராதா ரவி சார்லாம் எல்லாரோடையும் இறங்கி பழகுவாரு. நாங்க ரொம்ப டஃப், ரொம்ப ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்த ரவிக்குமார் சாரே எங்களோட ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் தோல் மேல கை போட்டு என்னப்பா இதனாச்சு அதனாச்சு, அடுத்த ஷாட் ரெடியாமா, என்ன எங்கன்னா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகினாரு. சோ ஈகோ இல்ல யாருக்கிட்டயுமே. ஈகோ இல்லன்னு போது என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. இப்ப கருணாகரன் சீன் எடுக்கும்போது பாபி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு, டோட்டலா பாலாஜி ஹெல்ப் பண்ணுவான். சோ இந்த இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அதுல வந்து நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் என் பர்டன் பாதியா குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு விஷயம் சினிமா சைடுல பண்ணணும் அப்படின்னா அடுத்தது கருணாக்கு எதுவா இருக்கும்? ஒரு பெரிய ஆக்ஷன் ஃபைட், மலை டு மலை, மலை டு மலை தாவி, 2 தாவி. இல்ல சார், ஐ எம் ஆல்ரெடி என்ன சொல்றது, இது வரைக்கும் கிடைச்ச பேர் சஸ்டெயின் பண்ணனா தட்ஸ் a challenge. ஆக்ஷன் பண்ண ரெடியா இருக்காரு. அதுக்கு தேவைப்பட்டால் அவர் பண்ணி நாட்டை காப்பாத்துறது, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அடக்கிறது, ஒபாமா போய் பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்களை பண்ண தயாரா இருக்கிறார். பட் கதை கேட்கணும், கதை கேட்டாதான் அதை பண்ணுவார், கதை கேட்கலன்னா அவர் பண்ண மாட்டார். சொல்லுறது என்னன்னா இன்ட்ரெஸ்டிங் ரோல்ஸ் மூவிஸ் வர்றது. இப்ப கருணா சார் டைரக்டர் கிட்ட இது வரைக்கும் நீங்க நினைச்சு ஆனா கேட்க மறந்த கேள்வி, பீ இட் எனிதிங் அபவுட் திஸ் மூவி, அவரோட பர்சனல் லைஃப், அவரோட ஃப்ரெண்டா நீங்க கேட்க நினைச்ச 2 கேள்விகள். ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஆக்சுவலா ஒரு ஆபீஸ் போய் தான் எனக்கு தெரிஞ்சது, என்ன சொல்றது, பாலாஜி சொன்ன மாதிரி பயங்கர எக்கச்சக்க புக்ஸ் எல்லாம் படிச்சு பயங்கர நாலேஜபிள் பர்சன். அண்ட் லேட்டர் ஐ கேம் டு நோ இஸ் a lawyer by basic graduation. ஏமாத்துறதுக்காக தான் அந்த புக் எல்லாம் வாங்கி உண்மையாவே இன்டெலிஜென்ட்டா உண்மையாவே படிப்பாளியா இருந்தா அது பழகும் போதே தெரிஞ்சிருக்கணும்ல. பழகும் போதே தெரியல, ஆபீஸ் வந்தோடனே புக்கை பார்த்து தான் தெரியுதுன்னு என்ன அர்த்தம்? இது அவரோட மாடஸ்டி. பட் ஆக்சுவல் ஒரு ஃபேக்ட் அதுதான். தமிழ்ல எடுத்துக்கோம், நிறைய புக்ஸ் எல்லாமே இருக்கும். இன்னொரு கண்டிஷன் போட்டாரு, நான் எனக்கு பேசிக் பழகும் புக்கெல்லாம் எடுத்து பார்ப்பேன், பார்த்துட்டு அதே இடத்துல வச்சுருவேன். இருந்தாலும் என்ன சொன்னாரு, எடுத்து படிக்கிறதுனா ஆபீஸ்ல படி, எப்போ வேணாலும் நீ இந்த லைப்ரரியில எந்த புக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னாரு. நான் உங்களை தொந்தரவே கொடுக்க மாட்டேன், வச்சிருக்கேன். ஏன்னா அது பல பேர் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த புக், அது திரும்பி போயிடக்கூடாது. சூப்பர், நல்ல கலெக்ஷன் சார், நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. அண்ட் பாலாஜி, உங்ககிட்ட பேசினதுலன்னு தெரியுது நல்ல கீன் அப்சர்வர், நீங்க நிறைய பேரை பத்தி அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க. கருணா பத்தி இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். கருணா ஆக்சுவலா 2 படம் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி மாலை பொழுது ஒரு படம் ஒர்க் பண்ணோம். ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல் மூவி அது. பட் அதுல இருந்து இது வரைக்கும் நான் பார்த்த கருணா கிட்ட எனக்கு தெரிஞ்ச டிஃபரன்ஸ் சொல்ல முடியல. ஒரு டெடிகேஷன் லெவல் அப்படின்றது ஒண்ணு எல்லா படத்துலயும். சில பேருக்கு என்னன்னா, இப்ப வந்து கருணா, ட்ரஸ்ட் மீ, காட் வில்லிங், கருணாக்கு அடுத்த 5 வருஷம் நிறைய படங்கள், பெரிய படங்கள் எல்லாமே இருக்கு. ஓகே, பட் ஸ்டில் இன்னைக்கும் கருணா கிட்ட அது ரொம்ப அட்மயர் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி மாலை பொழுதின் மயக்கத்துல படத்துல ஒரு டயலாக் பேப்பர் வச்சுட்டு ஒரு ஓரமா போயிட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வகையில தனியா அந்த டயலாக் ரிஹர்ஸ் பண்ணிட்டு உள்ள வராரோ, த சேம் கருணா இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டோட என்ன படம் பண்ணாலும் ஹி இஸ் டூயிங் தட். அது கருணா கூட ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும். அந்த டெடிகேஷன் தான் இன்னைக்கு கருணா வந்து ரஜினி சார் கூட நடிச்சிருக்காரு, அடுத்தது விஜய் சார் கூட நடிக்க போறாரு, இந்த படத்துல ஹீரோ நடிக்கிறாரு. தட்ஸ் வை வி ஆர் ஆல் வெரி வெரி ஹாப்பி ஃபார் அந்த டெடிகேஷன்றது. ரொம்ப அவ்வளவு சீக்கிரம் நிறைய பேருக்கு வராது. ஏன்னா இந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன வேணா பண்ணலாம், மக்கள் எல்லாம் பாத்துருவாங்கன்னு நினைக்கிற ஒரு டைம்ல ஹி இஸ் ஈவன் மோர் கிரவுண்டட், ஈவன் மோர் டெடிகேட்டட். தட்ஸ் a very good thing about it. ஓகே, உங்க குரூப்ல என்ன இருக்கு மாடஸ்டி அப்படிங்கறது மாத்தி மாத்தி புகழ்ந்துக்கிட்டாலும் நான் அப்படி இல்லீங்கோ அப்படின்னு சொல்லி இது எல்லாமே ப்ரிப்பேர்ட் எல்லாமே. இந்த क्वेश्चनக்கு என்ன நான் சொன்னேன், நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சங்கத்துக்கு பேர் வந்து அந்த சங்கத்துக்கு பேர் வந்து பரஸ்பரம் பாராட்டுவோர் சங்கம். இப்ப நீங்களும் மெம்பர் ஆயிட்டீங்கன்னா உங்களையும் நாங்க பாராட்டுவோம். நீங்க ரொம்ப நல்லா ஆங்கர் பண்ணீங்க, ஒரு ஆங்கர் நான் பார்த்ததே இல்ல. இந்த ப்ரோமோஸ்க்காக நான் எத்தனையோ சேனல் போனேன், ஆனா திவ்யா இஸ் தி பெஸ்ட். நாங்க பாராட்டுவோம், திருப்பி நீங்களே எங்களை பாராட்டு. எல்லாமே ஸ்கெட்ச் சார். இது ஸ்கிரிப்ட்ல இல்லையே சார், எனக்கு வரலையே இந்த ஸ்கிரிப்ட்ல. இல்ல நீங்க எப்படி செல்ஃபி எடுக்கிறது எக்ஸ்ட்ரா சார்ஜ். ஓ ரைட் சார், இது வந்து ஸ்கிரிப்ட்ல ட்விஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன். ரியல் லைஃப்ல இருந்தா இன்ஸ்பயர் பண்ணி இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வஞ்ச புகழ்ச்சி நீன்னு ஒண்ணு இருக்கு. யார் எப்ப பண்ணுவாங்க, ஆனா கருணாவை பத்தி நான் சொன்னேன் 100%. வண்டர்ஃபுல். அண்ட் என்ஜாய்மெண்ட் எதிர்பார்த்து கண்டிப்பா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படத்தையும்.